இஸ்லாமியர்களை மராத்தி பேச சொல்ல நவ நிர்மாண் சேனாவுக்கு தைரியம் இருக்கிறதா என்று மகாராஷ்டிரா பாஜக அமைச்சர் நிதேஷ் ராணே கேள்வி எழுப்பியுள்ளார். மராத்தி பேச மறுத்து வாக்குவாதம் செய்த ஹோட்டல் உரிமையாளரை ராஜ் தாக்கரேவின் நவ நிர்மாண் சேனாவை சேர்ந்தவர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜ் தாக்கரேவின் நவ நிர்மாண் சேனாவினர் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என பல வகைகளில் முன்னெடுப்புகளை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தானேவில் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் மராத்தியில் பேச மறுத்து வாக்குவாதம் செய்ததால் அவரை சிலர் தாக்கிய வீடியோ வெளியாகி சலசலப்பை உருவாக்கியது. இது தொடர்பாக நவ நிர்மாண் சேனாவைச் சேர்ந்த 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அவர், ஏழை இந்துக்களை மட்டும் தாக்க நவ நிர்மாண் சேனாவுக்கு எப்படி தைரியம் வருகிறது? இந்த அரசாங்கம் இந்துக்களால் உருவாக்கப்பட்டது, இந்துத்துவா மனநிலையை கொண்டுள்ளது. எனவே யாராவது இந்துக்களை தாக்க முயன்றால் இந்த அரசாங்கத்தின் 3வது கண் விழித்துக் கொள்ளும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் தாடி வைத்தவர்கள், குல்லா போட்டவர்கள் மராத்தி பேசுவார்களா? நவ நிர்மாண் சேனாவுக்கு அந்த மக்களை அடிக்க தைரியம் இல்லை. ஜாவேதர் அக்தர், அமீருக்கெல்லாம் மராத்தி பேசுவார்களா? அவர்களை மராத்தி பேச வைக்க நவ நிர்மாண் சேனாவுக்கு தைரியம் இல்லை என்று நிதேஷ் ராணே விமர்சித்துள்ளார். இது அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.